கார்த்திகை தீபத்தன்னைக்கு எல்லார் வீட்லயும் வீடு முழுக்க விளக்கெல்லாம் ஏற்றி அலங்காரம் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சாம். அந்த பொண்ணு அவங்க அம்மா விளக்கேற்றுறத வேடிக்கை பார்த்துட்டே இருந்துதான். அவங்க அம்மாவும் வீடு முழுக்க நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஒரு தடவையும் விளக்கு ஏற்றும் போது அவங்க அம்மா ஒரு சின்ன அகல் விளக்குல விளக்கை ஏற்றி அதை அப்படியே கையில எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல இருக்கிற விளக்கு எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு இருந்தாங்களாம். அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சான், ஏமா இந்த விளக்கு தான் ரொம்ப பிரைட்டா அழகா எரிஞ்சிட்டு இருக்கே, அதை நீங்க ஏமா கையால அணைச்சு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சான். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், என்னதான் அந்த விளக்கு ரொம்ப பிரகாசமா ஸ்ட்ராங்கா எரிஞ்சிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். திடீர்னு ஒரு பயங்கரமான காத்து அடிச்சுச்சுனாக்கா அந்த விளக்கு அணைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்களாம். இதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போதும் அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது நம்ம எப்படி பார்த்து செய்யறோமோ, இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுக்கான சேஃப்டி நம்ம எப்பவுமே கொடுக்கணும். எப்படி நம்ம விளக்க கை வச்சு அணைச்சிக்கும் போது லைட்டா சுடுமோ, அதே மாதிரி தான் நமக்கு என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான இந்த சேஃப்டியும் ப்ரொடெக்ஷனும் நம்ம எப்பவுமே கொடுத்தாதான் அவங்களோட லைஃபையும் ஃபியூச்சர்ல பிரகாசமா இருக்கும்.